மாணவர்களின் மருத்துவ கனவுகளுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி தமிழ் மற்றும் ஆங்கில வழிகளில் பயிற்சி வகுப்புகள். நீட் தேர்வுகளுக்கு மாணவர்களை சிறப்பாக தயார் செய்து வரும் விவேகா அகாடமி. தஞ்சாவூர் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் கல்வியின் தொன்மையான பெருமை. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பகுதியில் இன்றைய தலைமுறையின் மருத்துவ கனவுகளை நனவாக்கும் ஒரு முன்னோடி நிறுவனமாக விவேகா அகாடமி திகழ்கிறது. நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் அவர்களின் எதிர்காலத்தை செதுக்கும் பயிற்சி மையமாகவும் இது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மருத்துவத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று கனவு காணும் மாணவர்களுக்கு நீட் தேர்வு ஒரு முக்கியமான நுழைவாயிலாக உள்ளது. இந்த தேர்வு இந்தியாவின் மிகப்பெரிய மருத்துவ நுழைவுத் தேர்வாகவும் அதிக மாணவர்கள் பங்கேற்கும் போட்டித் தேர்வாகவும் விளங்குகிறது. இத்தகைய சவாலான தேர்வை எதிர்கொள்ள மாணவர்களுக்கு தரமான பயிற்சியும் தெளிவான வழிகாட்டுதலும் அவசியம். விவேகா அகாடமி இந்த தேவையை புரிந்து தஞ்சாவூர் பகுதி மாணவர்களுக்கு உயர்தர பயிற்சியை வழங்கி அவர்களின் கனவுகளுக்கு உறுதுணையாக நிற்கிறது விவேகா அகாடமி. இந்த விவேகா அகாடமியை சிறப்பாக நடத்தி வரும் டாக்டர் இளவரசன் ஒரு ஆகச் சிறந்த ஆசிரியர். மாணவர்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும் வகையில் பக்கபலமாக இருந்து செயல்பட்டு வருபவர். பெரிய தேர்வுகளை எப்படி இயல்பாக எதிர்கொள்ள வேண்டும் என்கிற நுணுக்கங்களை தன் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருபவர். இவருடைய நிர்வாகத்தில் இந்த அகாடமி மிக சிறப்பான பங்களிப்பை மாணவர்களுக்கு செய்து வருகிறது. இது 2010 ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் ஆரம்பித்து ஒரு 15 இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த அகாடமி ஆரம்பித்து. நான் ஒரு கார்ப்பரேட் அகாடமியில் ஒரு 8 ஆண்டுகள் நான் எய்ம்ஸ், ஜிப்மர், ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். 2017 தான் நான் இப்போ நீட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நான் சென்னையிலே ஃபுல்லாக எக்ஸாம் கிளாஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க தஞ்சாவூர் சரி ஏன் நம்ம சென்னை போகணும், இங்கே எல்லாம் தஞ்சாவூர்லேருந்து எல்லாம் வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஸோ இங்கே நம்ம 2018 ஃபுல்லாக நம்ம நீட் எடுக்க ஆரம்பித்தோம். இங்கே நம்ம அகாடமியோட ஸ்பெஷல் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பிரான்ச் இருக்குது. தஞ்சாவூரில் மட்டும் 2 பிரான்ச் இருக்குது. ஒரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்குன்னே ரொம்ப பிரத்யேகமாக பண்ணுறோம். இன்னொன்று இங்கிலீஷ் மீடியத்துக்கு வேண்டி. இது அகாடமி ஒரே அகாடமி 2 பிரான்ச்னாலும் 2 சிஸ்டம் இது. இப்போ தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாமாக ஃபுல்லாக தமிழ் இங்கிலீஷ், புக்ஸாக ஃபுல்லாக தமிழ், டீச் பண்ணுறது ஃபுல்லாக தமிழில். ஒரு தமிழ் மீடியம் அப்படின்னு சொன்னாலே தனியாக ஒரு ஃபேக்கல்ட்டியே இருக்காங்க. ஒரு 3 ஃபேக்கல்ட்டி ஃபுல்லாகவே தமிழ்லேயே எடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு 3 ஃபேக்கல்ட்டி தனியாக செப்பரேட்டாக ஒதுக்கியாச்சு. இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 3 ஃபேக்கல்ட்டி செப்பரேட்டாக ஒதுக்கியாச்சு. ஸோ அவங்க ஃபுல்லாகவே இங்கிலீஷில் எடுப்பாங்க. இங்கே புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது இங்கிலீஷ் மீடியம்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும், தமிழ் மீடியத்துக்கும் தமிழில் இருக்கும். அதே மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே நாங்கள் செப்பரேட்டாக இருக்கும். தமிழ் மீடியத்துக்கு 3 ஃபேக்கல்ட்டி, இங்கிலீஷ் மீடியத்துக்கு 3 ஃபேக்கல்ட்டி. இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, எல்லா ஃபேக்கல்ட்டியுமே இங்கே ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, இது ஃபுல் டைம் ஒர்க் பண்ணால் தான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பற்றி அவங்க அனலைஸ் பண்ண முடியும். ஸோ 1 இயராக அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரி படிப்பாங்க, எதில் வீக்காக இருப்பாங்க, எதில் ஸ்ட்ராங்கு, எல்லா விஷயமே இருக்கும். அப்போ அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சுமார் 1 hour 2 hour கெஸ்ட் ரோல் மாதிரி நான் பண்ண வச்சேன் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் எப்படி என்ன மாதிரி படிப்பாங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் இது முழுக்க ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி வச்சு செப்பரேட்டாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக. இங்கே படிக்கிறவங்க நிறைய பார்த்தீங்கன்னா ஏழ்மையிலேருந்து வரக்கூடிய சூழல்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய படிக்கிறாங்க. எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இல்லை கவர்மெண்ட் பசங்கள்லாம் நிறைய படிக்கிறாங்க தமிழ் மீடியம். அதே மாதிரி ப்ரைவேட்டில் ஸ்கூலில் தமிழ் மீடியம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இப்போ எம்பிபிஎஸ் போய் இங்கிலீஷில் அவங்க படித்தாலும் அவங்க அங்கே போகணுன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகும்ல. அதை நம்ம அவங்க இங்கிலீஷில் இங்கே படிக்கும்போது அவங்க நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அப்போ அவங்களுக்கு 1 yearலேருந்து 2 years 3 years அப்படிங்கிற நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ அந்த டைமை குறைக்கணும் அப்படின்னா நம்ம டைம் எடுத்தாகணும் அவங்களுக்கு வேண்டி. ஸோ அதுக்காக வேண்டி தான் அந்த கொஸ்டினை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, அதை டைப் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய ஹியூஜ் ஒர்க்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ் மீடியத்துக்குன்னே. இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம செப்பரேட்டாக இருந்தாலும் தமிழ் மீடியத்துக்கு நிறைய நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது நமக்கு தமிழ் மீடியம். ஏன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம அந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணாக்கா அந்த கண்டென்ட்டே சரியாக இருக்காது. அப்போ அவங்களுக்கு புரியணும் அப்படின்னா நம்மளே மேனுவலாக உட்காந்து எழுதி அதை டைப் பண்ணி ஒரு கொஸ்டினை எங்களுக்கு உருவாக்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் அந்த மாதிரி பண்ணால் தான் அந்த பசங்க அந்த மார்க்ஸ் நம்மளால் பண்ண முடியும். நம்மள்ட்ட ஒரு 1 year படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஹாஸ்டல் வசதியும் இருக்குது. கேர்ள்ஸ் தனியாக, பாய்ஸ் தனியாக செப்பரேட்டாக ஹாஸ்டல் வசதி இருக்குது.
அதே மாதிரி கேன்டீன்லாம் நம்மளோட ஓன் கேன்டீனு. இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஓன் வெஹிக்கிளே இருக்குது, வேனு. ஸோ அதுலேருந்து கொண்டு அந்த ஹாஸ்டலில் விட்டுட்டு திரும்ப ஹாஸ்டல்லேருந்து வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். ரொம்ப செக்யூராகவும் ரொம்ப சேஃப்டியாகவும் வந்து நமக்கு வந்து இருக்கும் நம்மளோட இது. ஸோ இது எல்லாமே நமக்கு, ஏன்னா வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் வந்து இங்கே படிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஹாஸ்டல் வசதி இருந்தால் தான் அது மாதிரிலாம் படிக்க முடியும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா சென்னையிலேருந்து, மதுரை, புதுக்கோட்டை, திருச்சி, ஸோ இதுலேருந்துலாம் வந்து ரெகுலராகவே நமக்கு வந்து நிறையா வந்து படிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த வருஷம் கிராஷ் கோர்ஸில் கூட நிறைய பேர் சென்னையிலேருந்துலாம் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதே போல் நம்மளோட மாணவர்கள் ஸோ தமிழ்நாட்டிலே இந்திய லெவலில் முன்னணியான மருத்துவக் கல்லூரிகள் நிறைய படிக்கிறாங்க. நமக்கு ஸ்டான்லி, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், எங்களுக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. இது இல்லாமல் வந்து புதுக்கோட்டை கவர்மெண்ட் காலேஜ், சேலம், திருச்சி, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் முன்னணியாக இருக்கக்கூடிய நிறைய வந்து மெடிக்கல் காலேஜஸில், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா படிச்சுட்டு இருக்காங்க. விவேகா அகாடமியை மற்ற பயிற்சி மையங்களிலிருந்து வேறுபடுத்துவது அதன் தனித்துவமான கற்பித்தல் முறையும் மாணவர்களை மையமாக கொண்ட அணுகுமுறையும் தான். இங்கு பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு வெறும் கருத்துக்களை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் வகையில் விளக்கங்கள் வழங்கப்படுகின்றன. இயற்பியல், வேதியியல், உயிரியல் போன்ற நீட் தேர்வின் முக்கிய பாடப்பிரிவுகளை மாணவர்கள் எளிதாகவும் தெளிவாகவும் கற்கும் வகையில் பயிற்சி அமைக்கப்பட்டுள்ளது இவர்களின் சிறப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் போதுமானா கண்டிப்பாக வந்து பத்தாது. இல்லை தெரிஞ்சுக்கலாம், நீட்டு வந்து ஈஸியாக கஷ்டமா, நம்ம 1 இயர் திரும்ப படிக்கலாமா அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பெரிய விஷயம், இந்த கிராஷ் கோர்ஸ் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ என்கேஸ் நம்ம வீட்டிலேயே கூட உட்காந்து படிப்போம், ஒரு மார்க் குறைஞ்சி அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த கான்ஃபிடென்ட்டை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஈஸியாக நினச்சோம், மார்க் கம்மியாக இருக்குது, நம்மளால படிக்க முடியாது போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரலாம். பட் இங்கே வந்து அவங்க மார்க் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சரி, ஒரு 40 days படிக்கிறோம், நம்ம இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோம், 1 year படித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அந்த நோக்கத்தில் தான் நம்ம இந்த கிராஷ் கோர்ஸே இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு தான் ஆக்சுவலாக கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 39 days ப்ரோக்ராமாக அந்த கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக்லி ஒரு 3 டெஸ்ட்டு, வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக. ஸோ இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ நல்லாவே இருக்கும். நமக்கு வந்து நம்ம என்ன ஸ்பெஷலாக நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இங்கே வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட அகாடமியோட ரொம்ப ஸ்பெஷல். இதில் நம்ம அகாடமியில் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல், நம்ம நிறையா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பசங்களை வந்து நிறைய மாரல் சப்போர்ட்டு, நிறைய மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிட்டுருப்போம். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகும்போது நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுவாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 14 ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து நான் வந்து கோச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸாமோட ஸ்கில் வந்து எனக்கு இந்த பசங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வெறும் வந்து டீச் பண்ணுறோம், ஒரு டீச்சர், அது மட்டும் இங்கே வந்து பத்தாது. ஏன்னா ப்ரெஷர் ஆகுவாங்க. 12th முடிச்சுட்டு வந்து நீட்டு படிக்கும்போது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் வந்து ரொம்ப காம்படிஷன். எப்படி காம்படிஷன்ஸ்னால் எல்லாம் 1 year 2 year இந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டிஎன்பிசியை வந்து எப்படி படிப்பாங்களோ, எத்தனை வருஷம் படிப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இப்போ நீட்டில் வந்துருச்சு. 1 year படிக்கிறாங்க, 2 year படிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து நிறைய மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. இப்போ நம்மளும் வந்து 1 year படித்தா தான் பண்ண முடியும், 2 year படித்தா தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நேச்சுரலாகவே வந்து அவங்க வந்து அந்த டிப்ரெஷன் ஆகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க ஸ்கூலில் படிக்கிற மெத்தடாலஜி வேறு, இங்கே படிக்கிறது வேணும். என்ன மெத்தடாலஜினா, இப்போ ஸ்கூல்ஸில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் டைப்பில் இருக்கும். அது முக்கியமானதை மட்டும் படித்தா போதும். ஒரு பாடத்தில் முக்கியமான கொஸ்டின்ஸோ 3 marks 2 marks 5 marks முக்கியமானதை படித்தா போதும். பட் நீட்டில் அப்படி படிக்க முடியாது, லைன் பை லைனாக படிக்கும். அப்போ ஸ்கூல்ஸில் கொஞ்சம் முக்கியமாக நல்ல மார்க்ஸ் எடுத்துகிட்டு வரா கூட லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. பட் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதை பற்றி அவங்கள்ட்ட நிறையா பேசணும். இல்லை இங்கே வந்து அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் மட்டும் இல்லாமல் நிறைய மாரல் சப்போர்ட் பண்ணுறோம். அதனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்வரான்மெண்டில் படிப்பாங்க. அவங்க சொல்கிறது மட்டும் இல்லை, இங்கே ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்வரான்மெண்டில் தான். மேலும் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கும் புரியும் வகையில் பயிற்சி அளிக்கப்படுவது இதன் சிறப்பம்சமாகும். தமிழகத்தின் கிராமப்புற மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் உள்ள தடைகளை உடைத்து அவர்களுக்கும் சமமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது விவேகா அகாடமி. இந்த ப்ரோக்ராமோட டைமிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ரிப்பீட்டர் பேஜ் அப்படி சொல்லுவாங்க. ரிப்பீட்டர் பேஜ்னா யார் அப்படின்னா 12th ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்ப காலேஜுக்கெல்லாம் போகாமல் இதுக்குன்னே 1 year ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறவங்க தான் ரிப்பீட்டர் பேஜ். ஸோ அவங்களுக்கு வந்து காலைல 9:30 ஈவினிங் வந்து 6 o'clock வரலையும் உங்களுக்கு வந்து கிளாஸ் நடக்கும் கண்டினியூவாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து 12th ஃபினிஷ் பண்ணவங்களுக்கு.
இப்போ 11th 12th படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 2 ப்ரோக்ராம் இருக்குது. ஒன்று வந்து வீக் ஹெண்டு, இன்னொன்று வந்து வீக் டேஸ் ப்ரோக்ராம். இப்போ வந்து அவங்க லோக்கல்லே தஞ்சாவூர்லேயே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வீக் டேஸ் ப்ரோக்ராம், அதாவது மண்டே டு ஃப்ரைடே வரலையும். இப்போ தஞ்சாவூர்லேயே கொஞ்சம் தூரமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து வீக்கெண்ட் ப்ரோக்ராம், சாட்டர்டே சண்டே. இல்லை சார் நாங்கள் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே இல்லை, நாங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஆன்லைன் ப்ரோக்ராம் இந்த வருஷத்துலேருந்து பிளான் பண்ணலாம்னு முயற்சி பண்ணுறோம். என்ன விஷயம்னா இப்போ நம்ம இந்த தமிழ் இங்கிலீஷில் தனித்தனியாக பண்ணுறதுனால நிறைய பேர் உங்களுக்கு வந்து ஆப்டான இதெல்லாம் கிடைக்காம இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஆன்லைனில் பண்ணோம்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் இதை வந்து அவங்க பயன்படுத்தலாம். ஸோ அது போல் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அந்த பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து அவங்களுக்கு நம்ம இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது எல்லா டிஸ்ட்ரிக்டும் கிடைக்கணும் அப்படின்னா எஸ்பெஷலாக கவர்மெண்ட் பசங்களுக்குலாம் அந்த தமிழில் அந்த எக்ஸாம் புக்ஸு ரொம்ப ப்ராப்பராக பண்ணுறது இதெல்லாம் கிடைக்கணும்னா நாங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அந்த பிளானை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ வர வருஷம் வந்து நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆன்லைன்லையும் நம்ம வந்து கிளாஸ் வந்து இங்கேருந்து நம்ம கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் கவர்மெண்ட் பசங்களுக்கு தனியாக ஒரு கிளாஸும், ப்ரைவேட் பசங்களுக்கு தனியாக ஒரு கிளாஸும், ஸோ தமிழ் இங்கிலீஷில் தனித்தனியாக நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஃபேக்கல்ட்டி எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டில் அப்படிங்கிறதுனால அந்த கிளாஸ் வந்து பயங்கர ஷார்ட்டாக வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து ஒரு கஷ்டமான பாடத்தை கூட ரொம்ப எளிமையாக டீச் பண்ணுவாங்க. நம்ம வந்து இவ்வளோ கஷ்டம் நினச்சோம் இந்த பாடத்தை இவ்வளோ டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 8 ஆண்டு 9 ஆண்டுகள் வந்து அவங்க பயணிச்சுட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அவங்களால வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா டீச் பண்ண முடியும். அது ரொம்ப ஸ்பெஷல். இங்கே ஒரு பாடத்தை ரொம்ப எளிமையாக நம்ம நல்லா புரிய வைக்க முடியுங்க. நம்ம இவ்வளோ கஷ்டமாக இருந்தோமே ஏன்னா இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே டீச் பண்ணுவோம். அனுபவமிக்க ஆசிரியர்கள் மற்றும் நவீன வசதிகள் இன்னொரு பலம். ஒரு பயிற்சி மையத்தின் வெற்றிக்கு அதன் ஆசிரியர்களே முதுகெலும்பு. விவேகா அகாடமியில் அனுபவம் மிக்க திறமையான ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர். அவர்கள் மாணவர்களின் பலம் பலவீனங்களை அறிந்து தனிப்பட்ட கவனம் செலுத்தி வழிகாட்டுகின்றனர். மேலும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாதிரி தேர்வுகள், ஆன்லைன் வினாக்கள் மற்றும் பயிற்சி அமர்வுகள் நடத்தப்படுகின்றன. இது மாணவர்களுக்கு உண்மையான தேர்வு சூழலை புரிந்து கொள்ளவும் தன்னம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளவும் உதவுகிறது. விவேகா அகாடமியின் சிறப்பை அதன் மாணவர்களின் வெற்றிகள் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இங்கு பயிற்சி பெற்ற பல மாணவர்கள் நீட் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று புகழ்பெற்ற மருத்துவக் கல்லூரிகளில் இடம்பெறுகின்றனர். இது தஞ்சாவூர் பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு மட்டுமல்லாது அருகிலுள்ள பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் உத்வேகமாக அமைந்துள்ளது. இந்த வெற்றிகள் அகாடமியின் அர்ப்பணிப்பு மற்றும் தரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ இங்கே பண்ணுறவங்க வந்து நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க சார். நான் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கோம். இங்கே இப்போ வந்து எக்ஸாம் வந்து நமக்கு தெரியும், நீட் எக்ஸாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் வந்து கனெக்ட் பண்ணுவோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டிசம்பர் எண்டு, அந்த ஜனவரி அப்பயே நம்ம சிலபஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ முடிச்சுட்டு ஒரு 4 months பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து டெஸ்ட்டு தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும். டெஸ்ட்டு, டவுட் கிளியரிங் செஷன், டிஸ்கஷன், ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதில் நமக்கு தெரியும் யாரெல்லாம் வந்து நல்லா அந்த ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். கொஞ்சம் பின்தங்கிய மாணவர்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா என்ன சொல்ல போனோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு 6 ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்குமே வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட் 6 ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து செப்பரேட்டாக பிரித்து விடுவோம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் எதில் வீக்காக இருக்காங்களோ, இப்போ கெமிஸ்ட்ரி வீக்காக இருக்காங்க, ஃபிசிக்ஸ் வீக்காக இருக்காங்க, பயாலஜி வீக்காக இருக்காங்கன்னா அதில் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி அந்தந்த ஃபேக்கல்ட்டியை நம்ம எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ சில பேர் வந்து பயாலஜி நல்லா படிக்கிறாங்க, கெமிஸ்ட்ரிக்கு வர மாட்டாங்க, கெமிஸ்ட்ரிக்கு நல்லா படிக்கிறாங்க, பயாலஜி சொல்ல. அப்போ அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக எதில் வந்து வீக்காக இருக்காங்களோ அதை நம்ம வந்து பில்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல மார்க்கை அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு வந்து ஒரு 1 year படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து 600 above இது மாதிரிலாம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க அவங்களுக்கு. தஞ்சாவூரின் கல்வி மற்றும் மருத்துவத் துறையில் விவேகா அகாடமி ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. மாணவர்களுக்கு தரமான பயிற்சி, உறுதியான வழிகாட்டுதல் மற்றும் உத்வேகம் அளித்து அவர்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்கிறது. இதன் மூலம் தமிழகத்தின் எதிர்கால மருத்துவர்களை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றி வரும் இந்நிறுவனம் பாராட்டுதலுக்கு உரியது. விவேகா அகாடமியின் இந்த அர்ப்பணிப்பும் சேவையும் தொடர்ந்து பல மாணவர்களின் வாழ்க்கையை ஒளிமயமாக்கட்டும்.